அப்போ ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். இப்போ இந்த பிள்ளையே ஒரு வேலைக்கு போயிருந்ததுன்னா உலக அனுபவம்னா என்னன்னு இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், ஏது இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே அந்த குழந்தை எப்படி பார்த்து வளரும்னா அம்மா வந்து அப்பா சொல்கிற பேச்சை அப்படியே கேட்டு அப்படியே அடுப்பேசாமல் நடப்பாங்க. ஸோ மிகப்பெரிய சொத்துக்கு இவங்க எப்படி அதிபதியாக இருப்பாங்கன்னா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் புருஷனை பார்த்துக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. சமையல் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும், புருஷனை பார்த்துக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும். தானாக சிந்திப்பதோ மற்ற விஷயங்களோட வந்து கம்பேர் பண்ணுவதோ அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்வதெல்லாம் இல்லை. அதுதான் குடும்ப மனம், அதுதான் குடும்ப கௌரவம். ஆக இப்போ உங்கள் வீட்டில் அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புங்க. நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஒரு பெண் வேலைக்கு போனாதான் சுயமாக சிந்திக்கும் பொழுது தான் உலகத்தையும் சமூகத்தையும் பார்க்கும் பொழுது தான் நிறைய தாட் ப்ராசஸ் அவளுக்கு வரும், சரி தவறுகளை அவள் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இதே புள்ள வேலைக்கு போயிருந்ததுன்னா அப்பாவும் ஒத்துக்கல, அனுசரித்து போன்றாரு, புருஷங்காரன் டார்ச்சர் பண்ணுறான், மாமியாக்காரவங்க வந்து நின்னா குத்தம் உட்காந்தா குத்தன்றாங்க, வெளில போயிடலான்னு போய் அது பாட்டு அது வாழ்க்கையை வாழ்ந்துருக்கும். இதை எது கற்றுக் கொடுக்குன்னா படிப்பும். அப்பா அம்மாவும் தப்பு பண்ணுவாங்க, அப்பா அம்மாவும் கௌரவத்தின் காரணமாக குடும்பத்து பாசத்தின் காரணமாக நம்மளை வந்து நிர்கதியை ஆக்கிடுவாங்க, செத்தாலும் பரவாயில்ல கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னா நாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த மாதிரியான இக்கட்டான சூழல் வந்ததுன்னா நம்ம வெளியே போயிடணுன்ற. ஏன் அப்பா அம்மாலாம் அவ்வளோன்னா அப்படியே பர்ஃபெக்ட் அவங்க எல்லாமே, அவங்களாம் தப்பே பண்ண மாட்டாங்களா? இந்த தாட் ப்ராசஸ் தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் வரணும்.